அப்பா அப்பா வாப்பா. அப்பா காஃபி ரெடியாப்பா? காஃபி ரெடிப்பா. சரிப்பா. அப்பா நான் இப்போதான் எந்திரிச்சேன். நான் போயிட்டு யோகா பண்ணிட்டு பல்லு விளக்கிட்டு பல்லு விளக்கிட்டு யோகா பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து காஃபி குடிக்கிறேன்ப்பா. சரிப்பா, பொறுமையா வா. அப்பா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு 10 மணிக்கு போகணும்னு சொன்னீங்கப்பா, ஞாபகம் இருக்காப்பா? ஆமா ஆமா. டிஃபன் ரெடியாப்பா? தோ பண்ணிடுறேன்ப்பா. சரிப்பா தம்பி, சட்னி. ஓ வெங்கட், நீதான் குளிச்சுட்டு இருக்கியா? ஆமாண்ணே, இப்பதான் உள்ள வந்தேன். ஓ அப்படியா? சே குளிச்சுட்டு வா. எனக்கு 10 மணிக்கு தான், ஒன்னும் அவசரம் இல்லை, நீ போதுமே குளிச்சுட்டு வா. ஆமா, சோப்பு இருக்குல்ல? சோப்பு இருக்குண்ணே. அது துணி சோப்புடா. பரவாயில்லண்ணே. விளையாட்டு புள்ள. அப்பா அப்பா, என்னடா காஃபி ரெடியா? டேய், என்ன இந்த நேரத்துக்கு வந்து காஃபி ரெடியான்னு கேக்குற? ஏன் 10 மணிக்கு டீ எல்லாம் போட மாட்டியா? டீயா? இப்பதான்டா காஃபி கேட்டேன். காஃபி மட்டும் போட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இப்ப பூஸ்ட் வந்தே ஆகணும். பூஸ்டா? டேய், இப்பதான்டா டீ வேணும்னு கேட்டேன். எங்க பார், நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க. எனக்கு இப்ப ஹார்லிக்ஸ் வந்தே ஆகணும். முடியுமா முடியாதா? ஹார்லிக்ஸா? இப்பதான்டா பூஸ்ட் வேணும்னு கேட்டேன். அப்பா காம்ப்ளைன்ட் பண்ண போட வேண்டியதானே? ஏன் இப்படி தொண பேசிட்டே இருக்க? காம்ப்ளானா? ஆமா, இப்ப நான் குளிக்க போறேன். குளிச்சிட்டு வந்து டாக்டர் பிளாக் காஃபி தான் குடிப்பேன். டேய், எது குடிப்பேன்னு சொல்லிட்டு போடா. ராகி மால்ட். ராகி மால்ட்டா? அது என்ன கலர்ல இருக்கும்? ஆமா, அந்த டிஃபன் ரெடியா இல்லையா? டிஃபன் தோயிரு ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ண. ஆமா, என்ன சட்னி? வெங்காயத்தை ஊச்சிட்டேன்பா. அப்பட தக்காளி சட்னி செஞ்சது. தக்காளி சட்னியா? கிலோ 150 ரூபா விக்குதுடா. என்ன சத்தம்? போட்டப்பா, சட்னியை போட்டப்பா. சட்னி எவன்டா அது? எவன்டா நேத்துக்குள்ள போயிருக்குது? அண்ணே, நான் தானே. இப்பதானே குளிக்க வந்தேன். அப்ப இப்பவே வெளிய போ. குளிச்சு என்ன பண்ண போ. அண்ணே, என் சோப் எடுத்துக்கிறேன். ஏன்டா துணி சோப்ல குளிக்கணும் எத்தனை வாட்டி சொல்றது? உன்னை நிறா. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். என்னப்பா? அதெல்லாம் வேணாம்ப்பா, போதும். டேய், எப்பவுமே 10 தோசை சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு சொல்லுவ. நீ 7 தோசை தானே சாப்பிட்டுக்கிற. பாப்பா போதும்பா, அண்ணனுக்கு வேணா ஊத்து. ராணி, சரி விடு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். டேய், நான் என்ன சொன்னேன்டா? ஐ, பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு. சரி கழுவோம். யாரா இதை கழுவான்? நான் தான் வந்து கழுவேன். யாரா இதை கழுவான்? அப்பா வாடா, என்ன தோசை வேணுமா? அப்பா சட்னி இருக்கா? சட்னியா? வா, சாம்பார் இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, வெங்காய சட்னி இருக்கு, தக்காளி சட்னி அப்பா இருக்கு. புதினா சட்னியா? அரைச்சிக்கலாம் வாடா. புதினா எனக்கு பிடிக்காது, அது வைக்கல. பிடிக்கலன்னு என்னடா, அரைச்சிட்டு அப்புறம் கீழே ஊத்திக்கலாம். சரிப்பா. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஏய், நான் என்ன சொன்னேன்டா? தம்பி சாப்பிட்டானா? ஊட்டி விட்டுருக்கேன்பா. ஊட்டு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். டேய், என்ன சொன்னேன்டா? மூடி தின்னுங்கடா. அப்பா, ஒரு முட்டை தோசை, ஒரு ஆனியன் தோசை. ஏய், ஒரு தோசையை தான் ஊத்த முடியும், ஒரே அடியெல்லாம் ஊத்த முடியாது. தின்றானுங்க தின்னுனே இருக்கிறான். முட்டை தோசை. ஏய், இப்போ தானடா கிச்சனுக்குள்ளே வந்துக்கிறேன், அதுக்கு நான் தோசை. மாவு வேற இல்ல, இந்த கல்லு வேற. தோசை எடுத்தா கல்லோட சேர்ந்தே வருது. டேய், கேஸ் வேற காலி வச்சு, பாத்திரம் வேற கழுவணுமா? இதுதான் சரி தெரியல. இது நேத்து தானே கழுவணும். எவ்வளவு பாத்திரம் தான் கழுவுறது? அப்பா சட்னி எதுக்கு? மாவே நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் லவ் அக்செப்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் 4 வருஷம் ஆகும்னு நினைச்சேன். 3.25 என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க திடீர்னு பாடுறீங்க? ஓ, பேசுனீங்களா? ஓ சாரிங்க. அப்புறம் நீங்க என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கவிதை சொல்லணும்னு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சொல்லட்டுமா? காதலுக்கு 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்கு 3 எழுத்து, ஆனா எழுத்துக்கு மட்டும் 4 எழுத்து. எப்படிங்க இருக்கு? உங்களுக்கு ஒண்ணுமே புரியல தானே? எனக்கும் அப்படிதாங்க. நீங்க லவ் ஓகே சொன்னோடனே ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு நான் இன்னொரு கவி சொல்லட்டுமா? நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகேங்க. பாய்ங்க. டேக் கேர். God blessed me. 2 times. அண்ணா, இன்னைக்கு நீ பயங்கர அழகா இருக்கண்ணா. நானு. ஆமாண்ணா. அண்ணா எங்க லைட்டா சிரி. டேய் போடா. அண்ணா சிரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் சும்மாடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய், சூர்யா சிரிப்பு அப்படியே இருக்கு. அண்ணா அப்படியே அவர் தம்பி கார்த்தி மாதிரி சிரிண்ணா.
பா இந்த ஷர்ட்டுக்கு இந்த லுங்கி பர்ஃபெக்ட் மேட்ச்பா. சூப்பரா இருக்கு. இந்த லுங்கிக்கு இந்த சட்டை. ஆமாப்பா. என்னடாச்சு? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னமோ வீடே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா அழகா இருக்கு. 4 வருஷம் போச்சா? எல்லாம் போச்சு. உனக்கு நேற்று வந்து அந்த தினேஷ்குமார் முக்கியமா இருக்கான், அந்த குமார் முக்கியமா இருக்கான். ஆனா இந்த வெங்கட் குமார் முக்கியம் எல்லாம் போயிட்டால. முதல்ல போன வை, வை. ஓ ஓ ஓ ஹச் ஹச் ஹச். டேய் தொடப்பத்துக்கு கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்டு தான் ஆட்டுவியா? டேய் தொடப்ப இங்க இருக்கு, மூஞ்சி அங்க இருக்கு. ஏதாவது பேசினா மூஞ்சிக்க தொடப்பவும் பாத்துக்க. வரும்பா, வரும், எல்லாம் வரும் உனக்கு. நல்ல ஆளி மூஞ்சியும் பாரு. டேய் ஏன் மூஞ்சிக்கு என்னடா கோச்சல? இப்ப கூட நான் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கும்பாங்க, பாக்குறியா? டேய் பல்ல காட்டாத, எரிச்சலா வருது. அமைதியா இருந்துடுறா. டேய் நியாயப்படி இந்த வேலையை நீ பார்க்கணும். ஆனா நான் பாத்துட்டு இருக்கேன். ஏதோ போன் பேசுன்னு சும்மா ரொம்ப தான் பண்ணிருக்க. வந்து பண்ற வாடா. இருக்கும்பா. இங்க 4 வருஷம் நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ 4 வருஷம் சும்மா தானே இருந்த. பின்ன நான் மாங்கால் குட்டோட ஷூ கம்பெனில வேலை செஞ்சேன். பா சம்மதம் இல்லாம இருக்கு. பின்ன அவனும் அது மாதிரி தான் சம்மதம் இல்லாம கேக்குறான். யோ உன்கிட்ட நான் பேசவே இல்ல, அமைதியா போயிரு. ஆமா, என்ன காஸ்டியூம் இது? சட்டையும் லுங்கியும். டேய் அப்பாக்கு மரியாதை கொடுத்து பேசுடா. மரியாதையா? போய் சமைச்சிருப்பா, செம்ம பசியில இருக்கேன். நேது இத்தனை நாள் நான் தானே சமைச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன புதுசா சமையான்ற? ஒழுங்கா ஹோட்டல்ல யாருன்னா வாங்கி கொடுங்க. ஹோட்டல்லையா? எனக்கு பசி மண்டைக்கு ஏறுது. கைசே ஏதாவது போய் சமைச்சிரு. ஏய் என்னடா பசி மண்டைக்கு ஏறுதுன்றான்? தெரியலப்பா, பைத்தியமேட்டான். நீ போய் சமைச்சது. சார் என்ன சொல்றீங்க? நிஜமாவா? இன்கிரிமெண்ட் எனக்கு சார்? நான் ஆல்ரெடி லீவ்ல இருக்கேன் சார். சார் என்னால் நம்பவே முடியல. நான் பண்ண எந்த ப்ராஜெக்ட்டுமே எந்த கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இன்கிரிமெண்ட், அதுவும் ப்ரொமோஷனோட. சார் நிஜமா தானா? சார் என் கேலண்டருக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க சார். கேலண்டர்ல என் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க சார். உற்சாகம். சார் உண்மையில உற்சாகமா சார். சார் உங்களுக்கு என்ன சார் போட்டிருக்கு? சோகமா? சார் அதை விட்டுருங்க, பரவாயில்ல. சார் தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். எனக்கு இன்கிரிமெண்ட். என்ன இவ்வளவு ஜாலியா இருக்கான்? டேய் பாலா, என்னப்பா? கடைக்கு போய் 1 கிலோ வெங்காயம் தக்காளி வாங்கினோடா. 1 கிலோ போதுமா? போதுண்டா, 3 பேர் தானே இருக்கோம். பா ஒரு 4-5 கிலோ சேர்த்து வாங்கிட்டு வரேன், வச்சுக்கோவா. டேய் அதெல்லாம் வாங்கி வந்துச்சா அழுகி போயிடுண்டா. அப்பனா 2 ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரேன், எல்லாத்தையும் அடுக்கி வை. இந்த வீட்டுல எங்க 2 ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவுக்கு இடங்குது. அப்படியா? அப்பனா நான் கடைக்கு போயிட்டு வரக்குள்ள வீட்டை மாத்திது. வீட்டை மாத்திக்கவா? அண்ணே சொல்றா? கடைக்கா போறீங்க? ஆமாண்டா. வரும்போது கண்ணுமுக்கு பிஸ்கெட் 10 ரூபா பாக்கெட். 10 ரூபா பாக்கெட்டா? ஏன் 50 ரூபா பாக்கெட் 100 ரூபா பாக்கெட்லாம் இல்லையா? அண்ணே அதெல்லாம் இல்லண்ணே. அப்ப சரி, 10 ரூபா பாக்கெட் 10 வாங்கிட்டு வரேன். என்ஜாய். 10 அவ்வளவு வாங்கி டேய் தின்னுடா. சார் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னி வரைக்கும் நீங்க எனக்கு இன்கிரிமெண்டே போடல. எனக்கு பின்னாடி வந்தவங்க இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் வாங்கி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கானுங்க. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா? சொல்லுவீங்க சார், சொல்லுவீங்க. ஒரு நாள் கூட லீவ் போடாம கம்பெனிக்காக மாடா உழைச்சேன் பாத்தீங்களா? என்னை சொல்லணும். அன்னைக்கு கூட சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா சொன்னீங்களே, நான் கூட ஆபீஸ்க்கு வந்து கால் பண்ணேன். அப்ப என்ன சொன்னீங்க? ஐயோ சண்டேவா, மறந்துட்ட பாலா அப்படின்னீங்க. ஆனா அன்னைக்கு கூட நான் நின்னுட்டு சாயங்காலம் தான் சார் வீட்டுக்கு போனேன். சாயங்காலம் தான் போனேன். ஆனா எனக்கு இன்கிரிமெண்ட் இல்லையா? சார் வேணாம் சார், நீங்க என்ன சார் வேலையை விட்டுறது? நானே இந்த வேலையை தூக்கி போவேன் சார். தேவையில்லை, போன சார் முதல்ல. டேய் பாலா. என்னடா? என்னப்பா? கடைக்கு போய் 1 கிலோ வெங்காயம் தக்காளி வாங்கினோடா. டேய் உங்ககிட்ட சொல்லுங்க, போய் வாங்கினோடா. கடுகு வேற தீஞ்சு போச்சு, கறிவேப்பிலை காஞ்சி போச்சு. டேய் சீக்கிரம் போய் வாங்கினோடா. டேய் உங்ககிட்ட சொல்லுங்க. வீட்டுல இருக்க 3 பேத்துக்கு எதுக்கு 1 கிலோ வெக்காளி 1 கிலோ தங்காயம்? டேய் அது தக்காளி வெங்காயம்டா. எனக்கு எல்லாம் தெரியும், பாடம் எடுக்காத. ஏன் 3 தக்காளி 3 வெங்காயம் வந்தா சமைக்க மாட்டீங்களோ? டேய் அது ஒரு வேலைக்கே பத்தாதுடா. டேய் அவனுக்கு வேலைக்கு போக கொடுக்க சம்பளமே பத்தல, இல்ல உனக்கு இது பத்தலையா? டேய் நீ பேட சுவிட்ச் பாக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கற, உட்றா போலாம், நான் போய்க்கிறேன். எல்லாம் லைட் ஆன் பண்ணிட்டேன். அண்ணே கடைக்கா போற? வரும்போது கண்ணுமுக்கு பிஸ்கெட் எனக்கு ஒண்ணு. அதான் அந்த 10 ரூபா பாக்கெட்டு. சொல்லுண்ணே. என்ன கேட்ட? கண்ணுமுக்கு பிஸ்கெட்.
அது கூட இந்த ஒயர் கொஞ்சம் நல்லா லெங்க்தா வாங்கிட்டு வந்துருந்தேன். என் தூக்குல தொங்க போதியா? தூக்குல தொங்க போதியா? என்ன கேட்ட? கண்ணு மூக்கு பிஸ்கெட்டா? கண்ணு மூக்கு இருந்தா தானே பிஸ்கெட் கேப்ப? ஹே எதுக்குடா தம்பியை கை நீட்டி அடிக்கிற? உன்னை கால் நீட்டி அடிப்பேன். 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் மாமா. குட்டி போற கோழிக்கு தான் தெரியும் கிண்டி வலி என்னன்ட்டு. கிண்டி வழியா? என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? எல்லாமே வித்தியாசமா பேசிட்டு போறான். அப்பா அண்ணன் சொன்ன கிண்டி வலி எங்க இருக்கு? அந்த பக்கம் பாரு. கிண்டி அங்கேயா இருக்கு? ஆமா போ, அங்கதான் இருக்கு. நானே கறிவேப்பிலை தீஞ்சு போச்சுன்னு போய் நிக்கிறேன்.